சில இடங்கள்ல எல்லாம் சீசனல் டைம்ல பப்பாளி அதிகமா வளர்ந்துருது. எது ஆண் மர பப்பாளி எது பெண் மர பப்பாளி அப்படின்னு தெரியல. இனம் காணுவதற்கு ஒரு எளிய வழிமுறை, ஓரளவு வளர்ந்த பின் ஒரு 1.5 முதல் 2 அடி வளர்ந்த பின் பூக்க தொடங்கும் பப்பாளி மரமானது பூக்க தொடங்கும். பூக்கும் பொழுது காய்கள், பூக்கும் பொழுது பூக்கள் உள்பக்கம் இருந்தால் பெண் பப்பாளி, காம்புகள் நீட்டிக்கொண்டு வெளிப்புறத்தில் மலர்கள் இருந்தால் அது பெண் பப்பாளி. மரத்திலிருந்து நீண்ட மலர் காம்புகளை கொண்டிருக்கும், கொத்து கொத்தாக நீண்ட மலர் காம்புகளை கொண்டிருப்பது ஆண் பப்பாளி. ஆண் பப்பாளி மரத்தை நிழலுக்காக வளர்த்து கொள்ளலாம், கால்நடைகளுக்கு தீவனமாக, தோட்டச் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 80% ஆண் மரத்தில் உள்ள பூக்கள் காய்க்காது, 20% அரிதாக காய்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது உடலுக்கு ஆரோக்கியமானது அல்ல. பெண் மரத்தில் உள்ள பூக்கள் மரத்தை ஒட்டியே காம்புகளுக்கு உட்புறமாக இருக்கும். பெண் மரத்து பூக்கள் சற்று பருமனாக இருக்கும். ஆண் மரத்தில் உள்ள பூக்களின் காம்புகள் நீண்டு வெளியே தொங்கும். இதை நாம் கவனித்து பார்த்தால் எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியும். பப்பாளி பழம் மிகச் சிறந்தது. அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் கிவி, ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை விட 1000 மடங்கு சத்து அதிகம் உள்ளது நம் நாட்டு பப்பாளியில். நம் நாட்டு கனியான பப்பாளியை எப்படி உண்பது, யாரெல்லாம் உண்ணலாம், பப்பாளி காயை எப்படி பயன்படுத்தலாம், பப்பாளி இலைகள் ஆண்களுக்கு எப்படி முகப்பொழிவு தரும், இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். முக்கியத்துவம் கொடுப்போம் நம் நாட்டு தாவர இனங்களுக்கும் நம் நாட்டு காய்கனிகளுக்கும். அழியாமல் பாதுகாக்க இதுவே சிறந்த வழியாக இருக்கும்.